ஃபாலோவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சிவாஜியை ஏமாற்றிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பராசக்தி நன்றாக ஓடியதால் சிவாஜியின் இரண்டாவது படமான பணம் நன்றாக ஓடும் என எதிர்பார்த்தார் சிவாஜி. காரணம், என்எஸ் கிருஷ்ணனுடைய இயக்கம், கலைஞரின் வசனம். ஆனால் படம் தோல்வியடைந்தது. அடுத்து பாடல்களே இல்லாமல் எடுக்கப்பட்ட அந்த நாள் படம் நன்றாக ஓடும் என சிவாஜி எதிர்பார்த்தார். அந்த படமும் ஓடவில்லை. அடுத்து கல்வனின் காதலி, நான் பெற்ற செல்வம் படத்தை ரொம்பவும் எதிர்பார்த்தார் சிவாஜி. ஆனால் இரண்டும் தோல்வியடைந்தன. அடுத்து கலைஞர் வசனத்தில் பீம்சிங் இயக்கத்தில் ராஜா ராணி ஓடும் என எதிர்பார்த்தார். அந்த படமும் ஓடவில்லை. இதைப்போல் ரங்குன் ராதாவும் கலைஞர் வசனத்தில் வந்தது, அதுவும் ஓடவில்லை. நீலகண்டன் இயக்கத்தில் அம்பிகாபதி எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருந்தது. ஆனால் இந்த படமும் சரியாக ஓடாதது சிவாஜிக்கு ஏமாற்றத்தை தந்தது. இதைப்போல் அன்னையின் ஆணை ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் 100 நாள் ஓடவில்லை. அடுத்து பாவை வழக்கு, புனர்ஜென்மம், கப்பலோட்டிய தமிழன் ஆகிய படங்களும் நன்றாகத்தான் ஓடியது. ஆனால் 100 நாட்கள் ஓடவில்லை. அடுத்து நிச்சய தாம்பூலம், பழைப்பாண்டியா, வடிவுக்கு வளைகாப்பு, குலமகள் ராதை, பார் மகளை பார், குங்குமம், இரத்தத்திலகம், கல்யாணியின் கனவும் ஆகிய படங்களும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள். ஆனால் 100 நாள் ஓடவில்லை, ஓரளவே ஓடியது. அடுத்து ஆண்டவன் கட்டளை 100 நாள் ஓடும் என எதிர்பார்த்தாலும் அந்த படமும் 75 நாட்கள் வரை ஓடியது. இன்னும் செல்வம், பேசும் தெய்வம், தங்கை, திருவருட் செல்வர், நெஞ்சிருக்கும் வரை படங்களும் ஓரளவு ஓடினாலும் 100 நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட படங்களாகும். இந்த படங்கள் 70 நாட்கள் வரை ஓடி சிவாஜிக்கு ஏமாற்றத்தை தந்தது. அடுத்து என் தம்பி 100 நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது. 100 நாட்களை நெருங்கியது. ஆனால் 100 நாள் ஓடவில்லை. இதே போல எங்க ஊர் ராஜா, தங்கச் சுரங்கம், நிறைகுடம், திருடன், எங்க மாமா, விளையாட்டு பிள்ளை போன்ற படங்கள் 100 நாள் எப்படியும் ஓடிவிடும் என சிவாஜி எதிர்பார்த்தார். ஆனால் அந்த படங்கள் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆனதால் 70 நாட்கள் 80 நாட்கள் வரை ஓடி எடுக்கப்பட்டு விட்டதும் ஏமாற்றத்தை தந்தது. அடுத்து சுமதியின் சுந்தரி, நல்ல நகைச்சுவை படம், நல்ல வெற்றி பெற்ற படம்தான். ஆனால் 100 நாள் ஓடாதது ஒரு ஏமாற்றமே. அடுத்து பொன்னூஞ்சல் படம் தோல்வியை தழுவியது. மேலும் 100 நாள் கண்டிப்பாக ஓடும் என எதிர்பார்க்கப்பட்ட ராஜபாட் ரங்கத்துறை, சிவகாமியின் செல்வன் ஆகிய படங்கள் 100 நாள் ஓடாதது சிவாஜிக்கு ரொம்பவும் ஏமாற்றத்தை தந்தது. அடுத்து டாக்டர் சிவா, அவன் ஒரு சரித்திரம், என்னை போல் ஒருவன், கவரிமான், நல்லதொரு குடும்பம், பட்டாக்கத்தி பைரவன் ஆகிய படங்கள் நன்றாக ஓடும் என எதிர்பார்த்தார். அந்த படங்களும் 100 நாள் ஓடவில்லை. மேலும் தர்மராஜா, யமனுக்கு யமன் போன்ற படங்களும் சரியாக ஓடாதது சிவாஜிக்கு ஏமாற்றமே. இப்போது 1980 வரை ரிலீஸான படங்களிலிருந்து மட்டுமே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேல் வந்த படங்களிலும் நிறைய படங்கள் சிவாஜி எதிர்பார்த்து தோல்வியை சந்தித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் விவரங்களை பின்னர் பார்ப்போம். சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.